இந்த பொய்க்கால் குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல வந்து இந்த ஒரு குச்சி மேல நடப்பாங்க பாத்தீங்களா, பொய்க்கால் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்கும் முன்னாடியுமே அறிவியல் காரணங்கள்லாம் இருக்கு. ஆப்பிரிக்கால ஒரு ட்ரைப் இன்னும் அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்காங்க. அந்த பொங்கல் அப்படிங்கிறது அண்ட் அந்த கொலவ சத்தம், இதுக்கு ஏதாவது பர்டிகுலரான ரீசன்? மரபு தாங்க. கொலவ சத்தம்ங்கிறது இன்னைக்கு வந்து பொங்கலுக்கு மட்டும் போடுறது இல்ல. அது வந்து நமக்கு அன்னைக்கு வந்து போருக்கு போயிட்டு வந்தாலும் கொலவ போடுவாங்க. இன்னைக்கு எல்லாம் வந்து போகி வந்து ஒரு மாதிரி வில்லன் பண்டிகை மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன, நடுவுல வந்து ஒரு சில கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, ஆரிய கூட்டம் எல்லாருக்குமே ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் இருக்கும். ஸோ நம்மளோட நெய்பரிங் ஸ்டேட்ஸ்லயும் எல்லா இனங்களுக்கும் இருக்கும். இந்த ஜூவிஷ்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ் ஓவர் எல்லாம் தேங்க்ஸ் கிவிங்லாம் கொண்டாடுவாங்க. அமெரிக்காலையும் அது வந்து பரவிடுச்சு. ஸோ இப்போ இந்த தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பக்கத்துலேயே ஏதோ முன்னுக்கோ இல்லை மகர சங்கராந்தி, அதுவும் இப்போ கனடாலையும் இந்த மாதிரி ஒன்று இருக்கு. கேரளால என்னது பிரதர்? ஓணம் வந்து கண்டிப்பா வந்து ஓணம் இல்ல, ஹார்வெஸ்ட் இல்ல, அது அவங்களுக்கும் ஏதோ ஒரு பேரு ஏதோ இருக்கு. மறந்துற சத்யாவா எனக்கு தெரியலங்க. ஓணம் சத்யா தாங்க சொல்லுவாங்க. இது அது சத்யாங்கிறது விருந்து மாதிரி ஏதோ போடுவாங்க. ஓகே இது மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்குது. அது ஏதோ பேர் எனக்கு தெரியாது, ஞாபகம் இல்ல. அது இருக்கு அவங்களுக்கும் அதே. இப்ப இது வந்து நம்மளோட பக்கத்துல தான் வாழ்றாங்க. அவங்களுக்கும் சன் ஏறுறது இறங்குறது நீங்க சொன்ன சோலார் கேலண்டர் மாதிரி தான் ஹார்வெஸ்ட் ஒரே டைம்ல தான் ஆல்மோஸ்ட் வரப்போகுது. பட் முன்னுக்கு பின்னா இருந்தாலும் அவங்களும் இதே மாதிரி தான் இந்த டைம்ல ஹார்வெஸ்ட் தான் கொண்டாடுறாங்களா? ஒரு நாள் 2 நாளுங்கிறது தான் வேரியேஷன் வரும். மிஞ்சி போனா ஒரு நாள் 2 நாள் நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம், அடுத்த நாள் அவங்க கொண்டாடுவாங்க, அதுக்கு முன்னாடி நாள் அவங்க, இப்படிதான் மாறி இருக்குமே ஒழிய அது எல்லாமே ஒரே பொங்கல் தான் ஆரிஜின். அதுல இருந்தா அவங்க அப்படியே அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திட்டாங்க. அவங்க மக்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு ஐடென்டிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை மாத்தி வச்சுக்கிட்டாங்க. ஓகே ஃபைன். கொஞ்சம் வந்து இந்த அதுல கொஞ்சம் இப்ப நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த வித புராணத்தையும் நம்ம இதுல அக்செப்ட் பண்ணல. பொங்கலுக்குன்னு புராண கதைகள்லாம் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு கதையுமே நம்ம சேர்க்க விடல தமிழர்கள். ஆனா அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி அது இதுக்கெல்லாம் வந்து நிறைய புராண கடவுள் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு ஒரு மாதிரி அது ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவலா மாத்தி வச்சு. அதனால தான் நீங்க தைரியமா எல்லாரும் கொண்டாடுங்கன்னு உங்களால சொல்ல முடியுது. அங்க வந்து அப்படி கிடையாது. இங்க வந்து நமக்கு அந்த கதைகளே இல்ல. நம்ம சூரியனு அதான் சொல்றேன், சூரியனால நமக்கு வந்து இந்த உயிர்களுக்கு எல்லாம் இது கிடைக்கிறதுனால அந்த அடிப்படையில சூரியனை வந்து ஒரு இதா வச்சு நம்ம படைக்கிறோம். ஓகே. சோ எனக்கு பேசிக்கா சில டவுட்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஏன் கரும்பு, ஏன் அந்த பொங்கலோ பொங்கல் நம்ம கத்துறது, ஏன் பர்டிகுலர்லி அன்னைக்கு அந்த சக்கரை பொங்கல் எல்லாம் சாப்பிடுறோம்? இந்த மாதிரி அந்த அன்னைக்கு பண்றதுக்கு ஏதாவது, அந்த முதல் நாள் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்குதா? இதெல்லாம் இது ஆக்சுவலா வந்து ஆரம்பிக்கிறது போகி. போகியுமே தமிழர் பண்டிகை தான். அதுதான் என்னன்னா, இன்னைக்கு எல்லாம் வந்து போகி வந்து ஒரு மாதிரி வில்லன் பண்டிகை மாதிரி மாத்தி வச்சுக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன, நடுவுல வந்து ஒரு சில கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, ஆரிய கூட்டம் இந்த போகியில வந்து பழைய விஷயங்களை எரிக்கிறது. இதுல இவங்க என்ன விவரமா உள்ள பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஓலைச்சுவடிலாம் பழசு தானே, போட்டு எரிச்சிட்டு அதெல்லாம் போட்டு எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பண்ணாங்க. அதை முதல்ல அவங்க பண்ணோன்னா நம்ம ஆளுக்கு தான், அவங்க சாய்பாபா அவங்க தான் ஃபர்ஸ்ட் கும்பிடுவாங்க, இவங்களும் இப்ப நிறைய பேர் கும்பிடுவாங்க முட்டாப்பலுக. எதுக்கு அவன் கும்பிடுறான், எதுக்கு, அதெல்லாம் இல்ல. அவன் கும்பிட்டானா நம்மளும் போய் கும்பிடுவோம். அப்ப அவங்க கோயில் கட்டுவாங்க, அவங்க கும்பிட ஆரம்பிப்பாங்க, இவனு போய் கும்பிடுவான். அவங்க ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட ஆரம்பிப்பாங்க, சுத்தமா இருக்கும்னு சொல்லுவாங்க, இவனும் போய் சாப்பிடுவான். சுத்த சைவம். அந்த மாதிரி அந்த ஒரு உளவியல் இருக்குல்ல, அதே மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் பற்றி ஓலைச்சுவடிகளை எரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஓலைச்சுவடிகள்ல தான் நமக்கு எல்லா நோய்க்கான தீர்வுகள் இருக்கும். இப்ப ஒவ்வொரு வீட்லயுமே அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஓலைச்சுவடிகள் இருக்கும், எந்த தமிழ் குடும்பத்திலுமே. ஏன்னா அன்னைக்கு இருந்த மீடியம் ஆஃப் இதே அதுதானே நாலேஜ். அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடு மாடுகளுக்கு நோய் இருந்தா அதை எப்படி தீர்க்கணும் போகணும், இதுக்கான மருந்துகள் இதெல்லாமே ஓலைச்சுவடிகள்ல தான் பதிவு செய்யப்பட்டு இருக்கும். இது மாதிரி எத்தனையோ நம்மளோட நாலேஜ் வந்து ஓலைச்சுவடிகள் இருந்துட்டு இருந்துச்சு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, இதை அழிக்கணும், இவங்களுக்கு அந்த ஒரு டாக்ஸிக் சிந்தனை. அப்ப அதை பண்றதுக்கு என்னன்னா, இந்த போகி பண்டிகையில ஒரு ட்விஸ்ட கொண்டு வா, பழசு எல்லாத்தையும் போட்டு எரிக்கும் போது ஓலைச்சுவடியும் சேர்த்து போட்டு எரிக்கும். கண்ணிங்க வேலையை பார்த்துட்டாங்க. அப்ப அது ஓலைச்சுவடிகளும் போட்டு இந்த கோயில்களுக்குள்ள நிறைய ஓலைச்சுவடிகள்லாம் இருக்கும். இதெல்லாம் எப்ப வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 14ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி இந்த விஜயநகர பேரரசு வந்ததுக்கு அப்புறம் இவங்க பிற்கால வெளியில இருந்து வந்த கூட்டங்கள் வந்து கோயிலுக்குள்ள அதிகரிச்சதுனால இவங்க போட்டு அந்த ஓலைச்சுவடியை போட்டு எரிக்கிறது, கோயிலுக்குள்ள இருக்க ஓலைச்சுவடியை போட்டு எரிக்கிறது. அதை கோயில் வாசல்ல எரிக்கிறத பார்த்து இந்த கிறுக்கணுங்களும் அவங்களே எரிக்கிறாங்க, நம்மளும் எரிப்போம்னு சொல்லிட்டு வந்து நம்ம வீட்டுல இருக்க வீடுகள்ல இருக்க ஓலைச்சுவடிகள் எல்லாம் போட்டு எரிக்க ஆரம்பிச்சாங்க. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, சரியான ஒரு விஷயம் வந்து அந்த தப்பான ஒரு இதா மாறிடுச்சு. ஆக்சுவலா வந்து போகி பண்டிகைங்கிறது வந்து வீட்டுல இருக்கக்கூடிய பழைய பொருட்கள் நமக்கு யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து போட்டு, அதெல்லாம் பழசு இனிமே பயன்படுத்த முடியாதுன்னு இருக்கும்ல, அதெல்லாத்தையும் போட்டு கொளுத்தி விட்டுருவாங்க. இது இன்ஃபேக்ட் வந்து அன்னைக்கு எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சோன்னே நமக்கு எக்ஸஸா இருக்கிற பொருட்கள் தான் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் வந்து நம்ம டீகம்போஸ் பண்றதுக்கு எரிச்சு தானே ஆகணும். எரிச்சு திரும்ப அதை உரமாக்கிடுவாங்கல்ல, அப்படி ஆரம்பிச்சதுதான் இது. ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. இந்த ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சது தானியங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கும், அந்த வேஸ்ட் எல்லாம் வந்து மாட்டுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் போக மிச்சது இருக்கும், அதெல்லாத்தையும் போட்டு எரிப்பாங்கல்ல. அப்ப எரிச்சு அது மூலயமா திரும்ப சாம்பல் வரும், அந்த சாம்பலத்துக்குள்ளேயும் உரமா போட்டு இது பண்ணுவாங்க. இது ஆர்ஜின் போகிக்கு. இந்த போகியில அப்புறம் பழைய பொருட்களையும் போட்டு எரிக்கிறதுங்கிற அந்த ஒரு கான்செப்ட் அது மாறுது. அதுல
ட்விஸ்ட் வச்ச மாதிரி பழைய பொருள்னா புக்ஸும் பழைய பொருள் தானே, இதுவும் பழைய பொருள் தான், இதையும் போட்டு எரின்னு சொல்லி, அதாவது ஓலைச்சுவடியோ புத்தகமோ நம்ம காலில் பட்டா தொட்டு கும்பிடுற வழக்கம் தமிழர்கள் வருது இன்னைக்கு வரைக்குமே. அதெல்லாம் நம்மளும் அலட்சியாகவே நம்ம ஃபாலோ பண்றோம். டக்குன்னு புக்கு ஏதாவது காலை மிதிச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து தொட்டு கும்பிடுற ஒரு இது இருக்கு. அதையும் விட்டுறாதீங்கப்பா. புத்தகம் என்பது ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கும்பிட மாட்டேன், நான் மிதிச்சே தான் நடப்பேன் எல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நாலேஜ்க்கு ஒரு மரியாதை இருக்கு. புக்குனா எப்பவுமே புக்குக்கு ஒரு மரியாதை இருக்கு. சொல்றேன், அதை கும்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. எடுத்து நீங்க கும்பிடலைன்னா முத்தம் கூட கொடுத்து வேணும், பிரச்சனை இல்லை. பட் அதுக்கு புத்தகத்தை மிதிக்க கூடாதுங்கிறது ஒரு மரபு, தமிழர் மரபு. அதை விட்டுறாதீங்க, இதுதான் நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ற அப்ப இவங்களையே அந்த தப்பா கைட் பண்ணி நீ எந்த எரி அதை பண்ணு அப்படின்னு சொல்லி கொண்டு போனாங்கல்ல. இதுதான் வந்து அந்த போகி வந்து ஒரு தப்பான பண்டிகை போலவும், போகி வந்து நம்ம கொண்டாடவே இல்லைன்னு சொல்லி சிலரும் வளர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிலாம் இல்ல, போகியும் நம்ம கொண்டாடி இருக்கோம். போக்கி அப்படிங்கிறது போக்கி. அப்போ அந்த பழையவற்றை போக்குறது அப்படிங்கிறது தான் முடிஞ்சு போனது, இதெல்லாம் தேவையில்லாததான் போட்டு எரிச்சதுதான் போக்கி. அந்த போக்கி வந்து போகியாக அப்படியே காலகட்டத்துல இப்ப இந்த இக்கு இதுங்கிறது மாறிடுது. ஸோ போகி, இந்த போகி பண்டிகையும் வந்து தமிழர்கள் கொண்டாடியது முத நாள். அடுத்த நாள் நம்ம வந்து இது நீங்க இது கரும்பு இதெல்லாம் ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, ஸ்வீட் இதுங்கிறதுக்கான ஆரிஜின் எங்க சர்க்கரை தான். சோ சர்க்கரைக்கு கரும்பு தான் நம்மளது தானா, அது நம்மளோட கிராப் தானா, அது நம்ம லேண்டோட. இல்ல, ஆக்சுவலா என்னன்னா கரும்புக்கு வந்து ஒரு ஆரிஜின் ஸ்டோரி ஒன்று இருக்கு. அதுக்கு நம்ம சங்க இலக்கிய பாடல்லையுமே ஒரு மன்னன் வந்து அந்த கரும்பு இதை வந்து எடுத்துட்டு வந்து நட்டாரு அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கரும்புக்கு பதிலாக அநேகமாக நம்ம பணம் இதெல்லாம் தான் இனிப்புகள் செஞ்சிருக்கோம், கருப்பட்டி இதெல்லாம் தான் இனிப்பாக இருந்திருக்கும். ஆனா இந்த கரும்பை கண்டுபிடிச்சிட்டு அது ஒரு இனிப்பான ஒரு விஷயம்ங்கிறதுனால அதை வந்து ஒரு கல்டிவேட்டபிள் கிராப்பாக மாத்தி தமிழ்நாட்டுல தான் அது முதல்ல தொடங்குது இந்தியாவிலேயே. தமிழ் அது ஒரு நமக்கு வரலாறுலயே ஒரு மன்னன் போய் அந்த ஒரு நாட்டுக்கு போகும்போது, அந்த இந்தோனேஷியாவோ எங்கேயோ போகும்போது அங்க வந்து அந்த கரும்பு பயிரை பார்த்ததாகவும் அதை கொண்டு வந்து நட்டு அதை வளர்த்ததாகவும் சொல்றாங்க. அதுவும் எந்த அளவுக்கு உண்மை என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல. அது ஒரு சங்க இலக்கிய பாடல்ல அந்த கரும்பை எடுத்துட்டு வந்தாருன்னு இருக்குது, அதனால அந்த ரெஃபரன்ஸ் தெரியுது. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட கரும்பே இல்லையா? ஏன்னா நிறைய ஸ்பீசிஸ் ஆஃப் விஷயங்கள் இருக்குல்ல. அது ஏதாவது ஒண்ணு, இப்ப மாம்பழம் இருக்குன்னா நிறைய வகையான மாம்பழம் இருக்கு. ஆமா, இதுவே ஒரு புல்லு தானே கரும்பு. அப்ப அந்த ஒரு பர்டிகுலரா ஒரு கரும்பு, இப்ப கரும்புலயே பல வகைகள் இருக்கு. கருப்பு கரும்பு இருக்கு, பச்சை கரும்பு இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, வேற இருக்கு. இதுல ஏதாவது ஒரு கரும்பை கூட எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஓகேவா, இது டிஃபரெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கலாம். பட் அதனால இது அது உறுதிட்டுலாம் சொல்ல முடியாது. அதனால நிறைய என்ன சொல்லிடுறாங்க, கரும்பு நம்ம ஊர்ல இவங்களுக்கு என்னன்னா, இந்தோனேஷியால எங்கேயாவது வந்து ஒரு வேக வைக்கிற இட்லி மாதிரி ஒரு பொருள் இருந்துச்சுன்னா தமிழங்கிட்ட அது கிடையாதுன்றவாங்க. அவன் தான் அதை கண்டுபிடிச்சான் அப்படின்னு நம்ம கிட்ட இருந்து தட்டி தூக்குறது அது. ஆனா கரும்பும் நம்ம கிட்ட இருந்திருக்கலாம். அந்த ஒரு குறிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம விநாயகர் கதை தான், விநாயகருக்கு சிலையை வந்து வாதாபில இருந்து எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னா, வாதாபில இருந்து அந்த சிலையை எடுத்துட்டு வந்தாருப்பா, விநாயகருக்கு அதுக்கு முன்னாடி சிலை இங்க இருந்துங்கிறது ஒரு இருக்குல்ல, சிலையை எடுத்துட்டு வந்தாரு. அப்ப வந்து அதுக்கு முன்னாடி விநாயகர் இங்க இல்லவே இல்லைங்கிற மாதிரி. அதே போல அதுக்கு முன்னாடி கரும்பு இங்க இல்லவே இல்லையாங்கிறத நம்ம உறுதிட்டு சொல்ல முடியாது. சரிங்களா, அங்க இருந்து ஒரு ஸ்பீசிஸ் ஆஃப் கரும்பை மேபி எடுத்துட்டு வந்திருக்கலாம். அங்க இருக்க கரும்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருந்திருக்கலாம், அங்க இருக்க கரும்பு கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கலாம். அதனால கூட வந்து வேரியன்ட். இப்ப நானே இப்போ வந்து லொங்கன் பழங்கள் எடுத்துட்டு வந்தேன். நான் நார்த்துக்கு இதுக்கு போனேன், அங்க அந்த மேல போனீங்களே பில்கிரிமேஜ்க்குலாம் போலீங்க, நான் இது ட்ரிப் தான் போனேன். அந்த ட்ரிப்ல வந்து பார்க்கும்போது அங்க லிச்சி ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு முஸ்லிம்ஸோடைய ஒரு பெரிய கோட்டை ஒண்ணு இருந்துச்சு. சரி, அந்த கோட்டைக்கு உள்ள வந்து ஒரு அந்த அரசன் கட்டி இருந்த கோட்டை, ஊர் பேர் மறந்துட்டேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கோட்டையை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா லிச்சி பழங்கள்லாம் மரங்கள் இருந்துச்சு. அங்க இருந்து விதையெல்லாம் கொண்டு வந்து நான் தோட்டத்துல போய் போட்டேன், அது வளர்ந்துட்டு தான் இருக்குது. சோ இப்ப நம்ம போகும்போது எடுத்துட்டு வரோம், ஆசையா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது போகும்போது ஏதாவது டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் கரும்பை பார்த்துருக்கலாம், எடுத்துட்டு வந்திருக்கலாம். அதுக்காக வந்து அது இங்க கரும்பே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சோ அதை உறுதிட்டு சொல்ல முடியாதுங்கிறேன் நான். அவ்வளவுதான். முதல் நாள் அந்த கொண்டாடுற விஷயத்த சொல்லிட்டீங்க. அந்த அந்த பொங்கல் அப்படிங்கிறது அண்ட் அந்த கொலவ சத்தம், இதுக்கு ஏதாவது பர்டிகுலரான ரீசன்? மரபு தாங்க. கொலவ சத்தம்ங்கிறது இன்னைக்கு வந்து பொங்கலுக்கு மட்டும் போடுறது இல்ல. அது வந்து நமக்கு அன்னைக்கு வந்து போருக்கு போயிட்டு வந்தாலும் கொலவ போடுவாங்க. வெற்றியை வந்து கொண்டாடுறது, நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை வந்து கொண்டாடுறதுக்கு நீங்க இந்த கொலவ சத்தம் வந்து ஆக்சுவலா ரொம்ப ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷன். அது தமிழர்கள்ட்ட இருந்திருக்கு. நீங்க எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இன்னைக்கு இந்த சவுதி அரேபியா இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதியிலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலவ சத்தம் அந்த மாதிரி லைட்டா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். பட் கொலவ சத்தம் தான். அதுவும் பெண்களை தான் சொல்லுவாங்க. அது என்ன, எதுக்காக, ஒரு செலிப்ரேஷனுக்காக, ஒரு வெற்றிக்காக அந்த ஒரு சவுண்டு. ஸோ இதெல்லாம் வந்து மனிதர்கள் ரொம்ப பழங்குடி சமூகங்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கூறுகள், இதெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாது. கொலவ சத்தம்லாம் இன்னைக்கெல்லாம் யாரும் அப்படி எப்படி பண்றதுன்னு கூட நிறைய பேர் தெரியல. காலேஜ்ல கான்டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க பார்த்தேன். இப்ப அதெல்லாம் கொஞ்சம் ரிவோக் பண்ணி அந்த கல்ச்சர் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. ரெண்டாவது, நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி நிறைய காரண காரியங்கள் இருக்கு. நான் ஒரு சின்ன சில விஷயங்கள் சொல்றேன், அதெல்லாம் முன்னாடி பதிவு பண்ணதுல.
நான் வந்து இந்த பொய்க்கால் குதிரை அப்படின்னு ஆமா. சொல்லுவாங்க. அதே போல வந்து இந்த ஒரு குச்சி மேல நடப்பாங்க ஆமா. பாத்தீங்களா, பொய்க்கால் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆமா. உயரமா நடப்பாங்க. இது எல்லாத்துக்கும் முன்னாடியுமே அறிவியல் காரணங்கள்லாம் இருக்கு. ஆப்பிரிக்கால ஒரு ட்ரைப் இன்னும் அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்காங்க. Yeah. அதுக்கு காரணம் சொல்றேனே. அத வச்சு தான் நான் இங்கேயே கண்டுபிடிச்சேன். இங்க இது எதுக்கு நடக்குறாங்கன்ட்டு. அந்த ட்ரைப் எதுக்கு நடக்குறாங்கங்கிற ரீசன் அங்க இருந்துச்சு. சோ அந்த ரீசன் தான் இங்கேயும் கரெக்ட்டா பொருந்திருச்சு. என்ன அப்படின்னா, அந்த உயரமா அந்த கால் வச்சு நடக்குறாங்கல்ல, நம்ம என்ன நினைக்கிறோம், சும்மா அது ஒரு ஸ்கில்ல காட்டுறதுக்காக அப்படி நடக்குறாங்க. ஆக்சுவலா வந்து அது கிடையாது. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, காட்டுக்குள்ள வேட்டைக்கெல்லாம் போவாங்கல்ல மக்கள். அப்ப போகும்போது புதருக்குள்ள எல்லாம் நடந்து போகும்போது பாம்பு இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், விஷ ஜந்துக்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். டக்குன்னு கால தானே கடிக்கும். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய குச்சி எடுத்துட்டு அந்த ஆப்பிரிக்க மக்கள் அப்படிதான் போறாங்க இன்னைக்கும் காட்டுக்குள்ள. எதுக்குன்னா ஸ்னேக் வந்து தப்பிக்கிறதுக்கு, ஸ்னேக் பைட்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு. அதேதான் தமிழர்களும் இப்ப பண்ணிருக்காங்க. அத நம்ம இன்னைக்கு வந்து ஒரு அதோட மாத்தி அது ஒரு ட்ரெடிஷனா ஒரு கல்ச்சரலா டான்ஸ் மாதிரி மாத்திட்டோம். ஒரு ஹியூமனோட ஸ்கில் அது. ஸ்கில்லா மாத்திட்டோம். ஆனா அன்னைக்கு வந்து அது ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கு. அது மாதிரி இப்ப நடந்து போகும்போது பாம்பு நம்மள கொத்தாது. நம்ம மேல இருப்போம். சோ டக்குன்னு அந்த புதருக்குள்ள எல்லாம் ஈஸியா நடந்து போயிடலாம். இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்ல அவங்க வாழ்ந்திருக்காங்க. அதை வந்து தக்க வைக்கிறாங்க. அதே போல அந்த கலை மூலியமா அதை தக்க வைக்கிறாங்க. பொய்க்கால் குதிரைங்கிறது ஆக்சுவலா ஒரு அது இந்த சிந்து சமவெளி இந்த பகுதிகள் எல்லாம் வந்து குதிரைகள் இல்லைன்னு நம்ம பேசினோம்ல. அப்ப வந்து வெளியில இருந்து வந்த இந்த ஆரியர்கள் இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே அந்த குதிரை சார்ந்த விஷயங்களோட தான் உள்ள வராங்க. அப்ப அந்த குதிரை கிட்ட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கு இந்த போர்கள்ல. நம்ம கிட்ட யானைகள்லாம் இருந்துச்சு. பட் ஆனா குதிரை கிட்ட ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, குயிக்கா ரொம்ப சுலபமா வந்துடலாம், சுலபமா தப்பிச்சிடலாம். சோ இந்த மாதிரியான அந்த போர் முறையில குதிரைப்படை என்பது ரொம்ப ஸ்ட்ராங்கா. நம்ம ஊர்ல குதிரைகள் வந்து இயற்கையாவே இனப்பெருக்கம் பண்றதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டம். இல்ல சில பயண குறிப்புகள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குதிரைகளை வந்து ரொம்ப மெயின்டைன் பண்றது கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த கிளைமேட்டே வந்து குதிரைகளுக்கு ஒத்து வராத ஒரு கிளைமேட் தான். அந்த மாதிரி புல்லும் நம்மளுக்கு இருக்காது. அது எல்லாமே நம்ம போட்டெல்லாம் பண்ணோம். ஆனா என்ன சிக்கலாகி போச்சுன்னு, குதிரைக்கு அதான் தீவனங்கள்லாம் குதிரைவாலி லொட்டு இது எல்லாமே நம்ம பண்ணோம்ல, எல்லாம் கண்டுபிடிச்சோம். ஆனா என்ன இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, குதிரையோட நேச்சுரல் ஹேபிட்டாட்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்லாம் அதுக்கு ஒத்து வராது. பாலைவனம் அப்புறம் அந்த புல்லுத்தரை இந்த மாதிரி இருக்க பகுதிகளில் தான் அந்த குதிரையோட இயற்கையா உருவானது. அது வந்து நீங்க அமெரிக்காவுக்கு பொருந்தும். ஏன்னா அமெரிக்காவுக்கு வந்து அந்த மாதிரி இந்த கிரேட் பிளைன்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த மஸ்டாங் போன்ற குதிரை வகைகள்லாம் அங்க போயிடுச்சு. அதனால ஈஸியா இனப்பெருக்கமாகுது. வைல்டு ஹார்சஸே அங்க இருக்குது அமெரிக்கால. கொண்டு போய் விட்டு அங்க வைல்டா மாறிடுச்சு. அது மாதிரிலாம் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஊருக்கு கிளைமேட்டுக்கும் நம்ம ஊர் அந்த டெரைனுக்கும் குதிரைக்கே வாய்ப்பு இல்ல. குதிரைனால நீங்க ஒழுங்கா நடக்க கூட முடியாது. இங்க இருக்க பாறைகள் கல்லுக்கு நடுவுல எல்லாம் அது மண்ணு தரையா இருந்தா ஓகே. இது கருங்கல் பாறைகள்ல சோ தடிக்கு விட்டுச்சுனாவே குதிரை அவுட்டு. அப்ப இது ஒரு கொஞ்சம் குதிரைக்கு ஒத்து வராது. அப்ப இந்த குதிரை படை நம்ம கிட்ட ரொம்ப வீக் தான். அப்ப அதை வந்து நல்லிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் மனிதர்கள் உயரமா தானே இருந்திருப்பாங்க, கொஞ்சம் வாட்ட சட்டமா தானே இருந்தாங்க. அதெல்லாம் நம்ம குறிப்பு எல்லாம் வச்சு பார்க்கும்போது தெரியுது. அதுக்கப்புறம் நடுவுல வந்த ஒரு ஃபெமைன், அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ரொம்ப குறைஞ்சது. அதுக்கப்புறம் இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து திரும்ப அந்த ஃபெமைன்லாம் நமக்கு இல்லாதனால இன்னும் நம்ம growth வந்து எல்லாம் பாத்தீங்களா ப்ரோ, 8வது படிக்கிறான்றா நம்மளை விட உயரமா இருக்காங்களா. இதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு அந்த போதுமான ஊட்டச்சத்து இப்ப அவங்களுக்கு கிடைக்குது உணவுல. சோ அதனால அவங்களுடைய அடுத்து அந்த பழைய ஜீன்ஸ் வந்து உள்ள திரும்ப கிரியேட் ஆகுது. அது நம்ம ஜெனரேஷனா இருந்திருக்கு. நம்ம ஜெனரேஷன்ல, நம்ம அப்பாக்கள் ஜெனரேஷன்ல, நம்ம தாத்தாக்கள் ஜெனரேஷன்ல இருந்து டிக்ளைன் ஆயிட்டு இருந்துச்சு. நம்ம தாத்தா ஜெனரேஷன்ல டிக்ளைன் ஆயிருச்சு. அங்க இருந்து நம்ம அப்பா நம்மளாம் கொஞ்சம் ரிகவர் ஆயிட்டு இருக்கோம். நம்ம ஜெனரேஷனுக்கு அடுத்த ஜெனரேஷன் ரொம்ப நல்லா ரிகவர் ஆகுது. சோ பழைய ஜீன்ஸ் வந்து இன்னும் நிறைய வாட்ட சட்டமா வளர காரணம் இதுதான். ஒரு காலத்துல நம்ம ரொம்ப நல்ல வாட்ட சட்டமா இருந்திருக்கோம். நீங்க அந்த பழைய மன்னர்கள் பயன்படுத்திய கத்திலாம் தூக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. அப்ப அவங்களுடைய உடல் சைஸ் இதெல்லாமே கொஞ்சம் பெருசா தான் இருந்திருக்குது. இன்னைக்கு நம்ம குறைஞ்சிட்டோம். சோ இதுதான் விஷயம். அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க, குதிரை நம்ம கிட்ட இல்ல. ஆனா எதிரில இருந்து தூரத்துல இருந்து வரக்கூடிய எதிரிகள் வந்து நம்ம கிட்ட குதிரை இல்லைங்கிறத அவங்க கணிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பொய்க்கால் குதிரைகளை வச்சிருப்பாங்க. அப்ப தூரத்துல இருந்து பார்த்தா பொய்க்கால் குதிரையில இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்குன்னா, குதிரையில நடக்கிற மாதிரியே தான் இருக்கும் அவங்க. அது தூரத்துல இருந்து இன்னைக்கு தானங்க எல்லாமே பைனாகுலர் இதெல்லாமே நிறைய வந்துச்சு. அன்னைக்கு இருக்கிறது தூரத்துல இருந்து பாக்குறது, ஆனா அது ரொம்ப கிளியரா தெரியாது. அப்ப மாறி இருந்தாலே அதான் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப என்னன்னா, குதிரையில இருக்கிறாங்க, அவங்க நினைச்ச சீக்கிரம் இவ்வளவு நேரத்துல வந்துட முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அவங்களை கன்ஃபியூஸ் படுத்துறதுக்கு அது பயன்படுத்திருக்காங்க. அதுதான் வந்து இன்னைக்கு இந்த பொய்க்கால் குதிரையாக மாறி. அப்ப நம்ம செயல்படுத்துற ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஒரு கபடிக்கு பின்னாடி அதுக்கு நீ வரிசைக்கா ஒவ்வொரு ட்ரெடிஷனுக்கு முன்னாடி ஒரு மரபு இருக்கு, அது ஒரு இன்டெலெக்சுவல் நாலேஜ் இருக்கு. அதை நம்ம என்ன ரீசனுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொண்டு பயன்படுத்தணுங்கிறதான் விஷயம். இப்ப நம்ம வந்து இந்த முத நாள் வந்து இந்த காணும் பொங்கல்னு சொல்லக்கூடிய இந்த நாள் எல்லாரும் சந்தித்து எல்லாம் ஒன்னாக பின்னாடி ஆட் ஆச்சா இல்ல எப்போதுமே அதுவும் மரபே. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்றதுதான் பொங்கல்.
இன்னைக்கு வந்து சிட்டிங்கிறனால அந்த வெளியில வச்சு பொங்கல் வைக்கிறதோ இல்ல அடுத்தவங்க வீட்டோட எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வைக்கிறதோ கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. பட் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான வசதி வாய்ப்பு இருக்கவங்க வீட்டுக்கு வெளியில வச்சு பொங்கல் வச்சு விறகடுப்பு வச்சு பொங்கல் வச்சு கொஞ்சம் அந்த ட்ரெடிஷன் அப்படியே கொஞ்சம் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்திட்டு போகலாம். ஒரு நாள் விறகு அடிக்கிறதுல தப்பு கிடையாது. தப்பு இல்ல. ஸோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க. அந்த விறகுன்னு ஃபிளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். விறகு பிரியாணி செமையா இருக்கும்ல எப்பவுமே. ஆசிப் பிரியாணிலாம் விறகு பிரியாணி சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிடுறீங்க. அதே போல அந்த விறகுடைய அந்த ஸ்மெல்லுக்கும் அந்த பொங்கலுடைய அந்த இனிப்புக்கும் அது ஒரு ஃபிளேவரை கொடுக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நான் ஏன் அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு இல்ல வேணாம் நம்மளோட அது வேற டாபிக் இல்லங்க. அதுல 2 விஷயம். ஒண்ணு நான் ஒழுங்கா சர்ப்ரைஸா வைக்கலாம்னு நினைச்சேன். எனிவே நான் வேற மாதிரி சொல்லலாம்னு நினைச்சேன். மாட்டு பொங்கல் பத்தி நான் கேட்க மாட்டேன், ஏன்னா அதுக்கு ஒரு தனி இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் அண்ட் மாட்டு பொங்கல் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம பொதுவா சொல்ல மாட்டோம். ஆனா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நம்மளோட அடுத்த பாட்காஸ்ட்ல வந்து அதை பத்தி தான் பேச போறோம். ஜல்லிக்கட்டு போராட்டத்துல நீங்க சென்னையில இல்ல, நான் வந்து சென்னையில 7 நாளும் இருந்தேன். இருந்தேன். நம்ம பீச் வந்துட்டு 2 நாள் வந்தேன். ஓகே, நான் 7 நாளும் இருந்தேன். ஸோ என்னோட அனுபவம் நான் பகிர்ந்துக்கிறேன். நீங்க நிறைய தெரியாத விஷயங்களும் சொல்லுவீங்க, மாட்டை பத்தி, மாட்டு பொங்கல் பத்தி அண்ட் ஜல்லிக்கட்டை பத்தி. ஸோ அதனால நம்ம அடுத்த பாட்காஸ்ட்டுக்கு அதை வந்து தள்ளி வச்சுக்கலாம். நான் ஏன் வந்து சின்ன குள்ளத்தனமா என்னென்னோ டவுட்ஸ்லாம் உங்ககிட்ட கேட்டிருக்கேன்ற மாதிரி தப்பா எடுத்துக்காதீங்க. நிறைய விஷயம் நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்ல. நான் அடுத்த கேலண்டர் இயர்ல இதே விஷயம் நான் உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டோம். வேற ஏதாவது ஆக்சுவலா சின்ன இது சொல்லிடுறேன். ஏன்னா பொங்கல் பத்தி பேசியிருக்கனால. ஆமா, மாட்டு இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, வந்து சூரியனால நமக்கு வந்து அந்த விவசாயத்திற்கான எல்லா தன்மையும் கிடைக்கிறதுனால சூரியனை மையப்படுத்தி நாள் பொங்கல் வந்துருது. நம்ம அப்புறம் உறவுகள் எல்லாத்தையும் சந்திக்கிறோம், எல்லாம் பண்றோம், மனிதர்களோட சந்திப்பு எல்லாமே நடக்குது. மாட்டு பொங்கல் அப்படிங்கிறது நம்ம மாட்டுக்கும் நன்றி சொல்றோம். இது வந்து வழிபடுறதே கிடையாது. ஆக்சுவலா நம்ம சூரியனுக்கு நன்றி சொல்றோம். அதுதான் சூரியனால நமக்கு இது கிடைச்சனால சூரியனுக்கு நன்றி, தேங்க்ஸ்பா, இவ்வளவுதான். அதே போல மாட்டுக்கு நன்றி, தேங்க்ஸ்பா, நீ இல்லாம இந்த நிலத்தை உழுதுருக்க முடியாது. நாய் மட்டும் இல்ல, நம்ம மாடு எல்லாமே தான். எல்லா டொமஸ்டிக் அனிமல்ஸுக்குமே அன்னைக்கு நமக்கு நன்றி. ஒரு காலத்துல யானைக்கும் சேர்த்து அந்த மாட்டு பொங்கல்ல நன்றி சொல்லிருப்பாங்க. ஏன்னா யானை வச்சு யானை வச்சுதான் போராடிச்சிட்டு இருந்தோம். சோ அப்ப நம்ம வந்து என்னன்னா எல்லா டொமஸ்டிக் அனிமல்ஸுக்குமே அன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்லா அழகா கியூட்டா மேக்கப் போட்டு பெயிண்ட் எல்லாம் இல்லைங்க, சும்மா அந்த புள்ளி வச்சு கொஞ்சம் டிசைன் பண்ணி பொட்டு வச்சு இது பண்ணி அதை கொஞ்சம் அலங்காரம் பண்ணி மாலை போட்டு அதை கொஞ்சம் விளையாண்டு அதுக்கு அன்னைக்கு பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் கொடுத்து அது கொஞ்சம் ஒரு மாட்டு வண்டி ஓடும், எல்லாருமே ஓடி போயிட்டு அதுல பின்னாடி அந்த செலிப்ரேஷன்ஸ். இது அதுல ஒரு இதுதான் நம்மளுடைய பழைய கால மரபை வைக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போராட்டம். அது வந்து அதாவது நம்ம விவசாய மரபாக வருவதற்கு முன்பாக அந்த விவசாய மரபுக்கான அந்த முதல் தொடக்கத்துடைய நிகழ்வு தான் அந்த ஜல்லிக்கட்டு. ஸோ இதெல்லாம் அன்னைக்கு வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணி இது அது ஒரு ஒட்டுமொத்த இனமும் ரசித்து ஒட்டுமொத்த இனமும் ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் வந்து நான் என்ன சொல்றேன், இஸ்லாமியர்கள்லாம் மாடு வளங்க, கொண்டு வந்து உங்க மாடுகளை வந்து விடுங்க, எல்லாருமே அந்த இருக்கு 2-3 மாடு அப்படிலாம் அவருக்கு இந்த பாய் வீட்டு மாடெல்லாம் வருது, நம்ம இப்போ பாக்குறோம். அதே போல கிறிஸ்டியன்ஸ் அவங்க மாடு கொண்டு வந்து விடுங்க, தேவைன்னா மாட்டுக்கு சிலுவை போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நான் என்ன சொல்றேன்னா, அந்த நம்ம ரிலிஜியன்ஸுக்கு அப்பாற்பட்டு இனமாக ஒருங்கிணைவதற்கு இவைகள் எல்லாம் பயன்படும். இந்த மாதிரி பண்டிகைகள் யூஸ் பண்ணி இது நம்ம இனத்திற்காக இருக்கக்கூடிய பண்டிகை. இப்ப சைனீஸ் நியூ இயர் அன்னைக்கு எல்லா சைனீஸ்காரனும் கொண்டாடுறான். இப்போ கொண்டாடிட்டு அது போல நம்மளுடைய நியூ இயர் அண்ட் நம்மளுடைய சித்திரை திருநாளும் சரி, பொங்கல் திருநாளும் சரி, இது வந்து மதங்கள் இல்லாத அப்பாற்பட்டது. சோ இதனாச்சும் நம்ம ஒரு இனமா ஒன்னா நின்று கொண்டாடுவோமேங்கிற நான். ஓகே, உங்ககிட்ட அதாங்க நெக்ஸ்ட் டாபிக் என்ன சொல்லவே கூடாது, லைட்டா அதை பத்தி சில விஷயங்களை சொல்லிட்டீங்க. ஆனா நான் கேட்க போறது டிஃப்ரெண்டானது. இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். என்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு ஒருத்தர் போட்டிருந்தாரு, அதாவது மாடு பிடிக்கிறேன் நானே, எங்களுக்கு அரசாங்க வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பையன் கேட்டிருக்கான். இப்ப நடந்தது 1 வாரம் தான் ஆகுது. நீங்க வருஷம் ஃபுல்லா வந்து ஊர் சுத்திட்டு மாடு பிடிச்சிட்டு இன்னைக்கு என்னடா நீ என்ன பெரிய கிரிக்கெட்டா விளையாட உனக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறது, அது மட்டும் இல்லாம சாதியை தாண்டா நீங்க அதுல வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம பேச போற விஷயத்துல நிறைய விஷயங்கள், நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல என்னோட கேள்வியில் வந்து காத்துட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் எதிர்பார்த்து வாங்க, இதுதான் நம்ம பேச போறோன்னு. மிக்க நன்றி. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கும் வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி.